வணக்கம், என் பெயர் பட்டு. என்னோட வெப்சைட்டோட பெயர் freefincal.com. இன்னைக்கு வீடியோவில் CAGR அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனுவலைஸ் ரிட்டர்ன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்து லம்சம் ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதை எப்படி ஜட்ஜ் பண்ணுறது, எஸ்ஐபிக்கு எப்படி ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியல் கோல் பிளானிங்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத படிப்படியாக பார்க்கலாம். டெக்னிக்கல் மேட்டரை எப்படி தமிழில் பேசினா எப்படி சரியாக வரும்னு எனக்கு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம். புரியுதா இல்லையாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம் தான். முக்கால்வாசி பேர் ஃப்ரீஃபின்கால் பற்றி ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க டெஃபினட்டாக இதை நிறைய தடவை நான் பேசியிருக்கேன், நீங்களும் மற்ற இடத்துல படிச்சிருக்கலாம். ஸோ இப்போ வந்து ஐசிஐசிஐ டாப் 100, இப்போ வந்து ஐசிஐசிஐ லார்ஜ் கேப்பாக, அதுக்கு பேர் என்ன பேருன்னு மறந்து போச்சு, மாற்றிட்டாங்களான்னு தெரியும். ஐசிஐசிஐ டாப் 100 பழைய ஃபண்டு, அதில் வந்து இப்போ ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் 1 ஜனவரி 2003 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து டிசம்பர் 31 2014 அப்போது 1.2 lakhs வளர்ந்துருக்கும். 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணது 12 வருஷம் கழித்து 1.2 lakhs, அப்ராக்சிமேட்டாக 1.2 lakhs வளர்ந்துருக்கும். இதோடைய ரிட்டர்ன் ஆர் ஆனுவலைஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து 22.19, எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன். இப்போது இந்த ரிட்டர்ன்னா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் ஆனுவலைஸ் ரிட்டர்ன் அப்படிம்பாங்க. நிறைய பேர் என்ன ஒரு தப்பான எண்ணத்தில் இருக்காங்கன்னா, ஆனுவல் ரிட்டர்னும் ஆனுவலைஸ் ரிட்டர்னும் வேறு, அது ரெண்டும் சேம் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த தப்பு பண்ணக்கூடாது. இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, இதோடைய அர்த்தம் என்ன, இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாண்டர்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க. இந்த 10,000 ரூபாய் இன்டூ 1 + சம் ரிட்டர்ன் டு த பவர் 12. அந்த டு த பவருங்கிறது என்ன சொல்கிறது, 2 ஸ்கொயர்ட்னா 2 × 2 4, 2 கியூப்டுனா 2 × 2 × 2 8, 2 பவர் 12னா 2 × 2 × 2 12 டைம்ஸ். அதுதான் 1 + ரிட்டர்ன் டு த பவர் 12னா 1 + ரிட்டர்ன் மல்டிப்ளைட் 12 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000 × 1 + ரிட்டர்ன் டு த பவர் 12, அது வந்து அந்த 1.18 lakhs கிட்ட அந்த அமௌண்ட், ஃபைனல் அமௌண்ட். இப்போ இந்த ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணால் அந்த ரிட்டர்ன் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரிட்டர்னுக்கு பேர் தான் ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன், ஆர் இது வந்து கம்பவுண்டட் ஆனுவலைஸ்ட் growth rate அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு 10% எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 12 வருஷத்துக்கு எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பட் இமேஜின் பண்ணிக்கலாம், ஒரு பேச்சு வச்சுக்கலாம். 10 வருஷம் ஒரு ரிட்டர்ன்னா அந்த எஃப்டியில் ஃபஸ்ட் இயருடைய ரிட்டர்னும் 10%, செகண்ட் இயர் 10%, தேர்ட் இயர் 10%, அப்படியே அந்த 12 வருஷத்துக்கும் அது 10% உங்களுடைய முதலீடு வளரும். அது ஃபிக்ஸட் டெபாசிட்ல. ஏன்னா உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும், நீங்கள் பணம் போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் வருஷம் எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதுக்கு பேர் தான் ஃபிக்ஸட் டெபாசிட். ரிட்டர்ன், அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஃபிக்ஸட். ஸோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை கேபிட்டல் மார்க்கெட்ஸ்லையோ, டெட் பாண்ட் மார்க்கெட்லையோ, ஷேர் மார்க்கெட்லையோ ரிட்டர்ன்ஸ் வந்து கண்ணாப்பின்னு ஃப்ளக்சுவேட் ஆகும். இப்போ ஆனால் விற்கும்போது என்ன சொல்லுவாங்க, பாரு 12 வருஷத்தில் எவ்வளோ ஒரு ஆல்மோஸ்ட் 23% ஆனுவலைஸ் ரிட்டர்ன் வந்திருக்குமா. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க, இந்த ஆனுவலைஸ்ட் ரிட்டர்னை பார்த்துட்டு வருஷம் என்னுடைய பைசா 23% ஏறும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ரொம்பவே தப்பு. என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து 1 ஜனவரி 2003 ஒரு அமௌண்ட்டு ஐசிஐசிஐ டாப் 100 மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு 94.7% ரிட்டர்ன் வந்திருக்கும். கண்ணாப்பியான ரிட்டர்ன். அடுத்த வருஷம் 13.4, அடுத்த வருஷம் 49.5, அடுத்த வருஷம் 42.8, 44.4, அதுக்கப்புறம் -47.4% கிராஷ், 2008 கிராஷ், 74.6, 17.5, -20.3, 32, 11, 38, இந்த மாதிரி கண்ணாப்பின்னு ரிட்டர்ன்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும். இவ்வளவு ஃப்ளக்சுவேஷன்ஸ்லையும் உங்களுடைய பைசா மேலேயும் கீழையும் போய் நீங்கள் எந்த ஃபைனலாக எப்போ பார்க்குறீங்களோ அந்த அமௌண்ட் வரும். கன்வீனியன்ட்டான இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது இந்த 2014 டிசம்பர் 31 அன்னைக்கு இந்த 23% ரிட்டர்ன் வந்துருக்கு. இது எப்படி வந்ததுன்னா, இந்த 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணது முதல் வருஷம்
94.7% ரிட்டர்ன். ஸோ 10,000 இன்டூ 1 + 94.7. ரெண்டாவது வருஷம் 13.4% ரிட்டர்ன் இன்டூ 1 + 13.4. அதுக்கப்புறம் இன்டூ 1 + மூணாவது வருஷம் ரிட்டர்ன் இன்டூ 1 + நாலாவது வருஷம் ரிட்டர்ன் 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ இன்டூ 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 12 தடவை அந்தந்த வருஷம் ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் நம்ம போட்டால் நமக்கு ஃபைனலாக அந்த 1,18,000 ரூபாய் கிடச்சிருக்கு. இந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் என்னங்க இதெல்லாமா பண்ணிட்டு இருப்பான், எனக்கு நான் 10,000 ரூபாய் போட்டேன் சாமி, 12 வருஷம் கழிச்சு எனக்கு 1,18,000 ரூபாய் வந்தது, அவ்வளோதான். இதெல்லாம் இந்த நடுவில் நடக்கிற விஷயங்கள்லாம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் மறந்துடணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், சப்போஸ் நான் இந்த 10,000 ரூபாயை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தேன்னா, ஒரு பேச்சுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, 10% ரிட்டர்ன் வந்தது. அதே மாதிரி ஒரு வருஷமும் ஒரே ரிட்டர்ன், அதாவது இது வந்து கம்ப்ளீட்டாக இமேஜினேஷன், எதுவுமே உண்மை கிடையாது. நான் இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்ட 10,000 ரூபாய் இந்த 12 வருஷமும் வருஷம் ஒரே growth ரேட் இருந்தால் அந்த growth ரேட் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் கால்குலேட் பண்ண முயற்சிச்சேன்னா அதுக்கு அப்போ தான் எனக்கு அந்த ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் இல்லை CAGR அந்த 22.9% வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த நடக்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மறைச்சிடுறேன். முதல் ரிட்டர்ன் எவ்வளோ, கடைசி முதல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, கடைசி மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளோ, இதை ரெண்டுத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நானே ஒரு டுபாகுரா ஒரு கால்குலேஷன் போடுறேன். இது உண்மை கிடையாது, இதை நம்பக்கூடாது. நானே என்ன பண்ணுறேன், இந்த 10,000 இன்டூ 1 + ரிட்டர்ன் பவர் 12ன்னு போட்டு அந்த ரிட்டர்ன் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறேன். அதுக்கு பேர் தான் CAGR. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கிராஃப்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த ரெட் லைன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. நான் முதல் இந்த டேட்டாவையும் இந்த கடைசி டேட்டாவையும் மட்டும் எடுத்துட்டு நடுவில் வந்து ஸ்மூத்தாக growth இருந்தால், ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஸ்மூத்தாக growth இருந்தால் என்ன ரிட்டர்னாக இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் அந்த CAGR ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன். அஃப்கோர்ஸ் அது உண்மை கிடையாது. உண்மை என்னங்கிறது இங்கே பார்க்குறீங்க. இது என்ன பிரச்சனைனா, மக்கள்கிட்ட போய் பாடுறா சென்செக்ஸ் கடை போன 15 வருஷத்தில் 18% கொடுத்துருக்குடா, 20% கொடுத்துருக்குன்னா நடுவில் என்ன நடந்ததுங்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இது எப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு கொரியர் கம்பெனி நடத்துகிறேன். என்கிட்ட இருக்கிற கொரியர் டெலிவரி பசங்கள்லாம் வந்து கண்ணா பின்னான்னு வண்டி ஓட்டுறவங்க. டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டானுங்க, செம்ம ஸ்பீடாக போவானுங்க, ஹெல்மெட் போட மாட்டானுங்க, மொபைலில் பேசிட்டே வண்டி ஓட்டுவானுங்க. ஆனால் சீக்கிரமாக போய் டெலிவரி பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் ஒருத்தர் புதுசாக ஒரு பிஸ்னஸ் வராரு, சார் உங்ககிட்ட நாங்கள் கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாமா டெலிவரிக்கு எங்கள் பிஸ்னஸ்க்கு அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட நான் என்ன சொல்லுவேன், சார் நாங்கள் ஆன் டைம் டெலிவரி சார், நாளைக்கு டெலிவரி பண்ணுவோம்னா இன்றைக்கே பண்ணிவிடுவோம் ஃபாஸ்ட்டாக அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நான் இப்போ என்ன மறக்கிறேன், நடுவில் என்ன நடக்குது, அந்த பசங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க, நடுவில் என்ன வேணால் ஆகலாம், அந்த மேலேயும் கீழேயும், அதுதான் அந்த ரிஸ்க், அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இதை மட்டும் சொல்கிறேன். இதுக்கு பேர் தான் CAGR ஆனுவலைஸ் ரிட்டர்ன். இதை நம்பக்கூடாது. இது எதுக்கு பண்ணுறாங்க, சரி இது எப்படி சொல்கிறீங்களே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டீங்களே, இதுக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்கு பதில் என்னென்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எனக்கு அந்த 10% வரும் நம்ம சொன்ன மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறோம். அதை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த கேபிட்டல் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பங்குச்சந்தை இன்வெஸ்ட்மெண்ட்டில் வருஷம் ஆவரேஜ் growth ரேட் எவ்வளவா இருக்குது, அந்த 10%க்கு நான் கம்பேர் பண்ணணும்னா அதுக்காக மட்டுமே இதை யூஸ் பண்ணோம். நம்மளுடைய பைசா வந்து வருஷம் 23% வளர்ந்ததுங்க, க்ரோ ஆகுதுங்கிறது உண்மை கிடையாது. நான் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், அதாவது முன்கூட்டியே இன்ட்ரெஸ்ட் ரேட் முன்கூட்டியே ரிட்டர்ன் அல்லது இன்ட்ரெஸ்ட் ரேட் தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் முன்கூட்டியே ரிட்டர்ன் என்ன அப்படிங்கிறது தெரியாத இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நான் கம்பேர் பண்ணணும்னா எனக்கு இந்த CAGR தேவை. ஆனால் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, CAGR மியூச்சுவல் ஃபண்டுக்கோ ஸ்டாக்குக்கோ இல்லை டெட் மியூச்சுவல் ஃபண்டுக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கால்குலேட் பண்ண முடியும். நீங்கள் 2000 இப்போ அந்த சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த
2003 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது 2014 என்ன வருங்கிறது உங்களுக்கு தெரியாது. எங்கே வேணால் போய் முடியும், யாருக்கு தெரியும். ஸோ இதுதான் சிஏஜிஆரோட ஐடியா. ஆனுவலைஸ்ட் ரிட்டர்னுங்கிறது ஒன் ஃபார்ம் ஆஃப் ஆவரேஜிங். இந்த மாதிரி இந்த ஸ்டாக் மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போகிறது எல்லாத்தையும் நான் தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு ஸ்மூத் லைன், இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்மூத்தாக ஃபைனலாக அங்கே போய் எங்கே ஃபைனல் வேல்யூ இருக்கோ அங்கே போய் போடுறேன். அந்த ஸ்மூத் லைன், அந்த ஆவரேஜிங்க்கு பேர் தான் ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன் கால்குலேஷன். இது உண்மையான க்ரோத் கிடையாது. வருஷம் அந்த ரேட்டில் க்ரோ ஆகாது. ரிஸ்கை கம்ப்ளீட்டாக ஒதுக்குற கால்குலேஷன் தான் இந்த சிஏஜிஆர். அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க கூடாது. ரிஸ்க் ப்ரீமியம், அதாவது நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டதுக்கு விட எனக்கு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ குறைச்சலாவோ ஜாஸ்தியாவோ ரிட்டர்ன் கிடச்சிது அப்படிங்கிற கம்பேர் பண்ணுறதுக்காக ஒரு இமேஜினரி கால்குலேஷன் தான் இந்த ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன். அதை எப்போவுமே ஏதோ ஒரு பார்த்த நல்ல ரிட்டர்ன், நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நல்ல ரிட்டர்ன் வந்ததா ஓகே அப்படின்னு விட்டுடணும். அது ரொம்பலாம் போட்டு பத்தியா என்னோட பைசா எவ்வளோ ஏறி இருக்கு பத்தியானா ரொம்ப பெருமிதப்பட்டுக்கூடாது. நன்றி, வணக்கம். நான் சொன்னது புரிஞ்சுதா? நான் சொன்னது புரியலன்னா அதுக்கு 100% காரணம் நான் மட்டுமே. நான் சொன்னது புரிஞ்சுதா அப்படிங்கிறத நீங்கள் தான் ஃபீட்பேக் சொல்லணும். இந்த மாதிரி டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸை தமிழில் சொல்லலாமா அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு சொல்லணும்னு ஆசை, பட் எப்படி சொல்லுவேங்கிறது எனக்கு கொஞ்சம் பயம் தான் உள்ள. வணக்கம், நன்றி.